அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 21/8/2026 வரலட்சுமி விரதம் இருக்க வேண்டிய புனிதமான நாள். நான் உங்களுக்கு இப்போ ஒரு 3 பொருள் சொல்ல போகிறேன். அந்த 3 பொருளையும் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எதுக்காக இந்த சூட்சமம் சொல்லித்தரேன் அப்படின்னா, அன்னை வரமகாலட்சுமி தாயினுடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சம் உங்கள் வீட்டிற்கு கிடைக்க வேண்டும். சகல சௌபாக்கியங்கள், சகல செல்வங்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் உங்கள் குடும்பத்தை தேடி வர வேண்டும். நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த எளிய சூட்சமம். ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு இந்த சூட்சமம் சொல்லித்தரது வழக்கம். சரிங்களா? அது என்ன பொருள் தெரியுங்களா? அரிசி, பருப்பு, மஞ்சள். நீங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துறீங்கல்ல, அந்த அரிசி வரலட்சுமி பூஜைக்கு மறுநாள் உங்கள் வீட்டுக்கு சமையலுக்குன்னு அரிசி நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்துவீங்க. அந்த அரிசி, பருப்பு, மஞ்சள், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், இந்த 3யுமே ஒரு சின்ன கிண்ணத்தில் வைங்க. அதை நிறைய எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன கிண்ணத்தில் 3 கிண்ணம் தனித்தனியாக, மஞ்சள் கொஞ்சமாக, அரிசி கொஞ்சமாக, பருப்பு, அது எந்த பருப்பு ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு. இதை வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் ஏதாவது இடத்துல வச்சுட்டு, வழக்கம் போல் நீங்கள் வரலட்சுமி பூஜை செஞ்சுட்டு அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் போய் அடுத்த கட்ட வேலையை பாருங்கள். மறுநாள் காலையில் அந்த அரிசி, அந்த பருப்பு, அந்த மஞ்சள் 3யுமே எடுத்து சமைத்து அதை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பரிமாறுங்கள். காகத்துக்கு கொஞ்சம் வைங்க. நிச்சயம் சொல்கிறேன், இந்த சூட்சமம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்து ரொம்ப எளிமையாக உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கோம்.